திரையுலகை பொறுத்தவரை கதாநாயகனாக அறிமுகமான நடிகர்கள் குறைந்தது 10 ஆண்டுகளாவது வெள்ளித்திரையில் ஹீரோக்களாக ஜொலிப்பார்கள். 10 ஆண்டுகள் வரைக்குமே அவர்கள் நடிப்பதற்கு சரியான கதைகள், சரியான கதாபாத்திரங்கள் அமையும். அதன் பிறகு வேண்டுமானால் அவர்களுடைய திரைப்பயணம் சற்று மங்க ஆரம்பிக்கலாம். ஆனால் நகைச்சுவை நடிகர்களுக்கு அப்படி அல்ல. ஒரு பிரபலமான நகைச்சுவை நடிகர் குறைந்தது 5 அல்லது 7 ஆண்டுகள் தான் திரைத்துறையில் உச்சத்தில் இருக்க முடியும். அதன் பிறகு அவர்களுடைய நகைச்சுவை சற்றே மக்களுக்கு சலிக்க ஆரம்பித்துவிடும். அடுத்தடுத்து பிரபலமாகும் நகைச்சுவை நடிகர்கள் வர்த்தகத்தை தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்வார்கள். தன்னுடைய வித்தியாசமான நகைச்சுவையால் நம்பர் 1 நகைச்சுவை நடிகராக கொடிகட்டி பிறந்த நாகேஷின் திரை வாழ்வு மிக நீளமான. நகைச்சுவை நடிகராக அறிமுகமான நாகேஷ் வெறும் நகைச்சுவையை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தால் நடிக்க வந்த சில ஆண்டுகளிலேயே மக்களுக்கு சலித்து போயிருப்பார். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பாலச்சந்தருடன் இணைந்து கதாநாயக வேடங்களை ஏற்று நடிக்க ஆரம்பித்த நாகேஷ் அதன் பிறகு குணச்சித்திர நடிகராக பல ஆண்டுகள் திரையை ஆக்கிரமித்தார். ரசிகர்களும் நாகேஷின் நடிப்பை இன்று வரையிலுமே பிரமித்து கொண்டாடி வருகின்றனர். நாகேஷ் பாணியிலேயே நகைச்சுவை நடிகராக தன் திரை வாழ்க்கையை ஆரம்பித்த சூரி தன்னை தரமான நடிகராக உயர்த்தி கொண்டார். பொதுவாகவே நகைச்சுவை நடிகர்கள் கதையின் நாயகனாக நடிக்கிறார்கள் என்றால் அநேகமாக கதையின் அடிநாதமும் நகைச்சுவையாகத்தான் இருக்கும். அதற்கு சந்தானத்தின் படங்களை கூறலாம். நகைச்சுவை நடிகராக திரையுலகிற்கு அறிமுகமான சந்தானம் கதாநாயகனாக வளர்ச்சியடைந்து நிற்பதற்கு முக்கிய காரணம் அவருடைய நகைச்சுவை படங்கள். ஆனால் சூரியின் திரை வாழ்வோ அப்படிப்பட்டதல்ல. அது கிட்டத்தட்ட நாகேஷின் திரை வாழ்விற்கு பக்கத்தில் நிற்கிறது. நகைச்சுவை நடிகராகவே அதீதமான உடல் மொழி மற்றும் மிகையான வசன உச்சரிப்புகளுடன் நடித்துக் கொண்டிருந்த சூரியின் திரை வாழ்வு இயக்குனர் வெற்றிமாறனின் வருகைக்கு பிறகு முற்றிலும் மாறிப்போனது. எப்படி பாலச்சந்தரின் கண்களுக்கு மட்டும் நாகேஷிற்குள் ஒளிந்திருந்த அற்புதமான நடிகர் தென்பட்டார், அதனைப் போலவே வெற்றிமாறனின் கண்களுக்கு சூரி மிகச்சிறந்த நடிகராகவே தெரிந்தார். தமிழ் சினிமாவின் வழக்கமான மசாலா படங்களில் திரைக்கதையின் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்த சூரி இன்று பறந்து பறந்து உலக பட விழாக்களில் கலந்து கொள்கிறார். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே இது எந்த நகைச்சுவை நடிகருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. வழக்கம் போலவே மதுரையில் இருந்து சினிமா மீதான தாக்கத்துடன் சென்னையை தேடி வந்த சூரிக்கு எப்படியாவது நடிகனாகியே தீர வேண்டும் என்கின்ற ஆவல் இருந்ததே தவிர தன்னாலும் நகைச்சுவை செய்து திரையில் ரசிகர்களை சிரிக்க வைக்க இயலும் என்ற நம்பிக்கையெல்லாம் இல்லை. சென்னை வந்த பிறகு சினிமாவில் வாய்ப்பு கிடைப்பதென்பது சூரிக்கு குதிரை கொம்பாகி போனது. வேறு வழியின்றி படப்பிடிப்பு தளத்தில் நடக்கின்ற சின்ன சின்ன வேலைகளுக்கு அரங்க உதவியாளராக சென்றார். அங்கே படப்பிடிப்பு தளத்தில் சூரிக்கு பல நண்பர்கள் கிடைத்தார்கள். சூரியின் பேச்சில் தெரித்து விழுந்த கேலியும் கிண்டலும் வேடிக்கையும் அவர்களுக்கு மிகவும் பிடித்து போனது. அதன் பிறகு சூரி இல்லாமல் அவர்களால் வேலையே செய்ய முடியாது என கூறுகிற அளவிற்கு அவர்களை மகிழ்வித்துக் கொண்டிருந்தார். அதற்கிடையில் சினிமா வாய்ப்பிற்காகவும் போராடி கொண்டிருந்தார் சூரி. படப்பிடிப்பு தளத்தில் கலை இயக்குனருக்கு உதவி செய்யும் குழுவில் சூரி வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது உதவி இயக்குனர்கள் கையில் வசனம் எழுதிய பேப்பருடன் யாராவது சின்ன கதாபாத்திரத்தில் ஒரு சில வசனங்களை பேசுவதற்கு ஆட்கள் கிடைப்பார்களா என தேடிக்கொண்டிருப்பார்கள். அதனை கவனித்துக் கொண்டிருக்கும் சூரி தன்னை வேலைக்கு அழைத்து வந்தவரிடம் சென்று எப்படியாவது உதவி இயக்குனரிடம் தன்னை சிபாரிசு செய்யுமாறு கெஞ்சுவார். அதன் பிறகு உதவி இயக்குனரின் ஒப்புதலோடு கூட்டத்தில் நிற்கவோ அல்லது ஒரு சில வசனங்கள் பேசவோ சூரிக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படித்தான் கண்ணன் வருவான் படத்தில் கவுண்டமணியுடன் ஒரு காட்சியில் ஓரிரு வார்த்தைகள் பேசி நடிக்கின்ற வாய்ப்பு சூரிக்கு கிடைத்தது. அதற்கு முன்பே மறுமலர்ச்சி, ஜேம்ஸ் பாண்ட் போன்ற படங்களில் கூட ஒரு சில காட்சிகளில் தோன்றிய சூரிக்கு கண்ணன் வருவான் திரைப்படம் மற்றும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அதன் பிறகு ஜி படத்தில் பவன் குழுவில் ஒருவராக தலை காட்டிய சூரியை அந்த படத்தின் இயக்குனர் லிங்குசாமிக்கு மிகவும் பிடித்து போனது. சுள்ளான் என சூரியை கிண்டலாக அழைக்கும் லிங்குசாமி அவரை இயக்குனர் பாலாஜி சக்திவேலுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். முதல் அறிமுகத்திலேயே சூரியின் திறமையை சரியாக அடையாளம் கண்டுகொண்ட பாலாஜி சக்திவேல் காதல் படத்தில் சில காட்சிகளை தவிர ஒரு பாடலிலும் சூரியை நடனமாட வைத்தார். காதல் படம் மூலம்
சூரியின் முகம் தமிழ் ரசிகர்களுக்கு லேசாக அறிமுகமான தொடர்ந்து சூரியின் திறமை மேல் நம்பிக்கை வைத்த லிங்குசாமி தான் தயாரித்த தீபாவளி படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்திற்கு எழிலிடம் சூரியை சிபாரிசு செய்தார். காதல் படத்தை தொடர்ந்து வெளியான தீபாவளியும் சூரியை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது. சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் மூலம் சூரியின் முகம் மக்களுக்கு அறிமுகமாகிக் கொண்டே வந்தது. தீபாவளி படத்தில் எழிலின் உதவி இயக்குனர் சுசீந்திரன். அப்போதே சூரியின் மேல் சுசீந்திரனுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. தீபாவளி படம் முடிந்து சில மாதங்களுக்கு பிறகு சூரியை ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்காக இயக்குனரை வந்து பார்க்க சொன்னார் சுசீந்திரன். யார் இயக்குனர் என தெரியாத சூரியோ தொடர்ந்து 3 நாட்கள் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தார். இடையிடையே சுசீந்திரனிடம் யார் இயக்குனர் என வினவிக்கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்திற்கு மேல் சூரியின் அச்சரிப்பை தாங்க முடியாத சுசீந்திரனோ நான் தான் இயக்குனர் என்றார். உடனே சூரிக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. வெண்ணிலா கபடிக்குழு என ஒரு படம் ஆரம்பிக்கப்பட்டதும் சுசீந்திரன் தான் அந்த படத்தின் இயக்குனர் என்கின்ற விஷயமும் சூரிக்கு தாமதமாகத்தான் புரிந்தது. சூரிக்கு முதல் முறையாக படம் முழுவதும் நாயகனுடன் வருகின்ற கதாபாத்திரம் கிடைத்தது. முதலில் பரோட்டா காமெடி காட்சியில் சூரியின் நண்பர்களில் ஒருவராக நடித்த ஹரி வைரவன் தான் நடிப்பதாக இருந்தது. அவரது உருவம் சற்று பருமனாக இருப்பதால் அவர் அனைத்து பரோட்டாக்களையும் சாப்பிடுவதாக காட்சி எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அதன் பிறகு மெலிதான உடல்வாகு கொண்ட சூரியே அந்த காட்சியில் நடிக்க வேண்டுமென முடிவு செய்தார் சுசீந்திரன். இதற்கு இடையில் காட்சிகளுக்காக ஒத்திகை செய்கிற சமயங்களில் சூரியை கவனித்துக் கொண்டிருந்த சுசீந்திரனுக்கு அவரது நடிப்பு சற்றே பிடிக்க ஆரம்பித்தது. கிராமங்களில் மெலிதாக இருந்து அதிகமாக சாப்பிடுகிற மனிதர்களை பாம்பு குடல்காரன் என கூறுவார்கள். அதன் அடிப்படையிலேயே சூரியை வைத்து பரோட்டா காட்சியை எடுத்தார் சுசீந்திரன். படம் வெளியான பின் சூரிக்கு மிகப்பெரிய பேரும் புகழும் கிடைத்தன. அவருடைய பெயருக்கு முன்பு பரோட்டா என்கின்ற பெயர் அடையாளமாகவும் மாறிப்போனது. இடைப்பட்ட காலத்தில் சூரியும் விஜய் சேதுபதியும் ஒன்றாகத்தான் வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தார்கள். வாய்ப்பு தேடுகிற நாட்களிலும் சரி, வெண்ணிலா கபடிக்குழு படம் வெளியாகி சூரி நகைச்சுவை நடிகராக பிரபலமான பின்பும் சரி, சூரிக்குள் இருந்த குணச்சித்திர நடிகனை சரியாக அடையாளம் கண்டுகொண்டார் விஜய் சேதுபதி. தொடர்ந்து நகைச்சுவை நடிகராகவே நடிப்பதை தவிர்த்துவிட்டு கதையின் முக்கியத்துவம் உள்ள நல்ல கதாபாத்திரங்களில் நடிக்குமாறு சூரியிடம் கூறிக்கொண்டே இருந்தார் விஜய் சேதுபதி. சூரியின் வருகையும் சசிகுமார், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி போன்ற நடிகர்களின் வளர்ச்சியும் ஒரே காலகட்டத்தில் நிகழ்ந்தது. அவர்களின் ஆரம்பகால திரைப்படங்கள் அனைத்திலும் சூரியின் இருப்பு அவசியமானது. வெண்ணிலா கபடிக்குழுவிற்கு பிறகு கார்த்தியுடன் நான் மகான் அல்ல, விஜயுடன் வேலாயுதம் என நட்சத்திர நடிகர்களுடன் நடித்து முக்கியமானதொரு நகைச்சுவை நடிகராக மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டே வந்தார் சூரி. நகைச்சுவை நடிகராக வளர்ந்து கொண்டிருக்கும் நாட்களில் மனங்கொத்தி பறவை படம் மூலம் சூரி சிவகார்த்திகேயன் கூட்டணி உருவானது. தொடர்ந்து கேடி பில்லா, கில்லாடி ரங்கா போன்ற படங்களில் தங்களை நிரூபித்து வந்த இந்த கூட்டணியின் நகைச்சுவை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் உச்சம் பெற்றது. அதன் பிறகு எழில் இயக்கத்தில் வெளியான தேசிங் ராஜா படத்தின் நகைச்சுவை வணிக ரீதியாக சூரியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சென்ற அதே காலகட்டத்தில் சந்தானமும் நகைச்சுவை நடிப்பிற்கு குட்பை சொல்லிவிட்டு கதையின் நாயகனாக மாறியதால் சூரியின் இருப்பென்பது தமிழ் சினிமாவிற்கு அவசியமானது. அதன் பிறகு தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான நகைச்சுவை நடிகராக மாறிப்போன சூரி நடிகர் சிவகார்த்திகேயனின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தார். மான் கராத்தே, ரஜினி முருகன், நம்ம வீட்டு பிள்ளை, சீமராஜா போன்ற படங்களின் வெற்றியில் இருவரும் சேர்ந்தே தங்களை வளர்த்து கொண்டனர். அதுவரை மெலிதான உடல்வாகு கொண்ட நகைச்சுவை நடிகராகவே தன்னை காட்டிக்கொண்ட சூரி சீமராஜா திரைப்படத்தில் தன்னை சற்று வித்தியாசமாக வெளிப்படுத்திக் கொண்டார். படத்தின் ஒரு காட்சிக்காக இயக்குனர் பொன்ராம் சூரியை 6 பேக் வைக்க சொன்னார். ஆரம்பத்தில் இயக்குனர் ஏதோ விளையாட்டிற்கு கூறுகிறார் என நினைத்து அதை நம்ப மறுத்த சூரி அதன் பிறகு காட்சியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு 6 பேக் வைக்க ஆரம்பித்தார். சீமராஜா திரைப்படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் கூட காட்சிகளுக்கான மெனக்கடல்கள் மூலமாக சூரி ரசிகர்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தார். அது மட்டுமின்றி சீமராஜா வெளியான சமயத்தில் சூரியின் நகைச்சுவை மக்களுக்கு சற்றே சலிக்க ஆரம்பித்து விட்டது. திரையில் 6 பேக்குடன் தன்னை கண்டு வியந்த சூரி அதனை அப்படியே கடைபிடித்தார்.
அதன் பிறகு தன்னுடைய உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டினார் சூரி. சீமராஜா படத்தில் குறிப்பிட்ட அந்த ஒரு காட்சியை பார்த்த பிறகுதான் வெற்றிமாறனுக்கு என்மேல் நம்பிக்கை வந்திருக்கலாம் என பின் நாட்களில் ஒரு நேர்காணலில் கூறினார் சூரி. அது மட்டுமன்றி தமிழ் சினிமா வரலாற்றில் சிக்ஸ் பேக்குடன் திரையில் தோன்றிய ஒரே நகைச்சுவை நடிகர் சூரி மட்டுமே. அசுரனுக்கு முன்பு சூரியை அழைத்து ஒரு கதை கூறினார் வெற்றிமாறன். அதில் நகைச்சுவை செய்வதற்கான 4 கதாபாத்திரங்கள் இருந்தன. ஆனால் அந்த 4 கதாபாத்திரத்திற்கும் வேறு வேறு நகைச்சுவை நடிகர்களின் பெயர்களை தேர்வு செய்து சூரியிடம் கூறினார் வெற்றிமாறன். இறுதியாக கதாநாயகன் கதாபாத்திரம் மட்டுமே மிச்சம் இருந்ததால் சூரிக்கு சற்று குழப்பம் உண்டானது. ஏனென்றால் அதுவரை தன்னை நகைச்சுவை பாத்திரத்திற்கு தான் அழைத்துள்ளார் என நினைத்துக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகு வெற்றிமாறன் கதையின் நாயகன் நீங்கள்தான் என கூறிய பிறகு சூரி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் அந்த திரைப்படத்தை வெற்றிமாறனால் தொடங்க இயலாமல் போடும். அதன் பிறகு கிராமத்து இளைஞன் ஒருவன் துபாய் சென்று துன்பங்களை அனுபவிப்பது மாதிரியான ஒரு கதையை மீண்டும் சூரியிடம் கூறினார் வெற்றிமாறன். தன்னை கதையின் நாயகனாக தேர்ந்தெடுக்க மாட்டார் என நினைத்துக் கொண்டிருந்தார் சூரி. ஆனால் அவர் நினைத்ததற்கு நேர்மாறாகவே நடந்தது. விடுதலை படம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் அதில் சூரியை நாயகனாக்கினார் வெற்றிமாறன். படம் வெளியான சமயத்தில் எதற்காக சூரியை கதையின் நாயகனாக அந்த படத்தில் தேர்ந்தெடுத்தீர்கள் என கேட்டபொழுது அவரிடம் ஒரு அப்பாவித்தனம் இருக்கும், அது கதைக்கு தேவைப்பட்டது என கூறினார் வெற்றிமாறன். விடுதலை படத்தின் படப்பிடிப்பு சமயங்களில் தனக்குள் இருந்த நகைச்சுவை நடிகனை தூக்கி வெளியில் எறிவதற்கு முதலில் சிரமப்பட்டார் சூரி. ஒரு சில மிகையான உடல் மொழியை வெளிப்படுத்திய பொழுது அதனை முற்றிலும் தவிர்க்குமாறு கூறினார் இயக்குனர் வெற்றிமாறன். மெல்ல மெல்ல தான் ஒரு நகைச்சுவை நடிகன் என்பதை மறந்துவிட்டு முழுமையான கதாபாத்திரமாக மாறி கதைக்குள் பயணித்தார் சூரி. விடுதலை வெளியாவதற்கு முன்பு இந்த படத்தில் சூரியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்கின்ற சந்தேகம் வெற்றிமாறனுக்கு சிறிய அளவில் இருந்தது. ஆகவே படம் வெளியான பின்பு வழக்கமாக சூரியை மீண்டும் நகைச்சுவை பாத்திரங்களிலேயே நடிக்கச் சொன்னார் வெற்றிமாறன். ஏதாவது நல்ல கதை வந்தால் மட்டும் கதையின் நாயகனாக பயணிக்கலாம், மற்றபடி இதனை நம்பி நகைச்சுவையை விட்டுவிட வேண்டாம் என்கின்ற துணியில் சூரிக்கு அறிவுரை வழங்கினார் இயக்குனர் வெற்றிமாறன். ஆனால் இருவரும் நினைத்ததற்கு மேலாக விடுதலை வெளியாகி விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பெரிய அளவில் வெற்றியை கொடுத்தது. தயாரிப்பாளர் எல்ரட் குமாருக்கும் நல்ல லாபத்தை பெற்றுக் கொடுத்தது. அதன் பிறகே சூரிக்கு தொடர்ந்து நாயகனாக நடிக்கலாம் என்கின்ற தைரியம் வந்தது. மக்கள் தன்னை கதையின் நாயகனாக ஏற்றுக்கொண்டார்கள் என முழுமையாக நம்பினார் சூரி. விடுதலை வெளியான பிறகு படத்தை பார்த்த ரஜினிகாந்த் சூரியின் நடிப்பு பிரமிப்பாக உள்ளது என ஒட்டுமொத்த படக்குழுவையும் பாராட்டினார். அது மட்டுமன்றி சூரியை நேரில் அழைத்தும் தன்னுடைய பாராட்டினை தெரிவித்தார். அதற்கு முன்பு ரஜினிகாந்துடன் அண்ணாத்த படத்தில் இணைந்து நகைச்சுவை செய்திருந்தார் சூரி. ஆனால் ரஜினிகாந்திற்கும் சூரிக்கும் அதற்கு முன்பே தொடர்பு இருந்தது. சூரி பள்ளி காலங்களில் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகர். தளபதி படத்தின் முதல் காட்சிக்கு சென்ற பொழுது சட்டையில் ரஜினிகாந்தின் உருவ ஸ்டிக்கரை ஒட்டிக்கொண்டார். அது மட்டுமின்றி சட்டையின் பின்புறம் தளபதி என எம்ப்ராய்டரி செய்யப்பட்டிருந்தது. முழுக்க முழுக்க ரஜினிகாந்தின் வெறித்தனமான ரசிகராக தளபதி படத்தினை பார்த்த சூரி அன்றிலிருந்து தன் பெயரை சூர்யா என மாற்றிக்கொண்டார். ரஜினியின் கதாபாத்திரம் அவரை வெகுவாக கவர்ந்து விட்டது. சூரியின் இயற்பெயர் ராமன். வீட்டிலோ அவரை சாமி என அழைப்பார்கள். படத்தை முடித்து கிழிந்த சட்டையுடன் அம்மாவிடம் சென்ற சூரி இனிமேல் தன் பெயர் சூர்யா என கூறினார். தளபதி வெறியும் ரஜினியின் வெறியும் அவருக்குள் அவ்வளவு ஊறி போயிருந்தது. ஒன்றும் புரியாத சூரியின் அம்மாவோ கோபத்தில் அவரை அடிக்க துரத்தினார். அன்றிலிருந்து தனது பெயரை சூர்யா என மாற்றிக்கொண்ட சூரி அதே பெயருடனே சென்னைக்கு வந்தார். அதன் பிறகு படத்தில் அறிமுகமானவுடன் தான் தன் பெயரை சூரி என மாற்றிக்கொண்டார். விடுதலைக்கு பிறகு கூழாங்கல் படத்தின் இயக்குனர் PS வினோத்ராஜ் இயக்கிய கொட்டுக்காளி படத்தில் மலையாள நடிகை அண்ணா பென்னுடன் இணைந்து நடித்தார் சூரி. அந்த படத்தினை சிவகார்த்திகேயன் தயாரித்திருந்தார். இதே காலகட்டத்தில் இயக்குனர் ராம் நடிகர் நிவின் பாலியை வைத்து இயக்கிய 7 கடல் 7 மலை படத்திலும் சூரி ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார். விடுதலை மற்றும் 7 கடல் 7 மலை என 2 படங்களும் ரோட்டர்டாம் திரைப்பட விழாவில் கலந்து கொண்டன. அதன் பிறகு ஒரு சில நாட்களில் பெர்லின் திரைப்பட விழாவில் கொட்டுக்காளி திரைப்படம் திரையிடப்பட்டது. ஒரு வருடத்தில் சூரியின் 3 திரைப்படங்கள் உலக திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டன. இது சூரி என்கின்ற தனிப்பட்ட நடிகரை தாண்டி
தமிழ் சினிமாவிற்கு பெருமை மிகுந்த தருணமாக மாறிப்போனது. விடுதலை படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த பொழுது வெற்றிமாறனுக்காக அதில் உதவி இயக்குநராக வேலை பார்த்தார் துரை செந்தில்குமார். அப்போது அவருடைய அபாரமான உழைப்பை பார்த்த சூரிக்கு அவரை மிகவும் பிடித்து போனது. விடுதலை திரைப்படம் முடிந்த பிறகு தானாகவே முன்வந்து துரை செந்திலிடம் கதை கேட்டார் சூரி. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம்தான் கருடன். விடுதலை அளவிற்கு இல்லாவிட்டாலும் கூட கருடன் சூரிக்கு நற்பெயரை சம்பாதித்துக் கொடுத்தது. பெரும்பாலும் நகைச்சுவையில் இருந்து ஹீரோ அவதாரம் எடுக்கக்கூடிய நடிகர்கள் வழக்கமான கலகலப்பான படங்களிலேயே நடிக்க விரும்புவார்கள். ஆனால் சூரியின் பார்வையோ முற்றிலும் வேறு. விடுதலைக்கு பிறகு 7 கடல் 7 மலை, கொட்டுக்காளி, கருடன் என வித்தியாசமான நடிகராக தன்னை வழிகாட்டிக் கொண்ட சூரியின் திரைப்பயணம் பலருக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கக்கூடியது. ஒரு படத்தில் ஒரு காட்சியிலாவது வந்துவிட மாட்டோமா என ஏங்கிக் கொண்டிருந்த சூரியை பார்த்து இன்றைக்கு உலக சினிமா ரசிகர்கள் வியந்து பார்க்கின்றனர். முதல் முறை திரையில் அறிமுகமான பொழுது சூரி தான் அடைய போகும் உயரத்தை கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார். அவருக்கு மட்டுமல்ல, ரசிகர்களாகிய நமக்கும் கூட சூரியின் வெற்றியும் வளர்ச்சியும் ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய ஒன்றே.